வந்து கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் வீடியோ தான். எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த மேக்ஸ் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம 2 வாரமாக கிளாஸ் எடுத்துருப்போம். அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய இந்த கான்செப்ட் படி எடுத்த ட்ரேடு கான்செப்டை போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து வீடியோவில் சொல்லிடுவோம், டெய்லி பேஸில் வீடியோ சொல்லிடுவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, ஸோ இன்னைக்கு நான் வந்து 23,000 கால் ஆப்ஷன் சரியா இன்னைக்கு கிடைச்சது வந்து புட்லிமே ட்ரேடு கிடைச்சிச்சு. பட் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எடுத்தவங்களுக்கு புரியும், நம்ம எந்த ட்ரேடை வந்து எங்க பிடிக்கணும், கால் ட்ரேட் எப்போ பிடிக்கணும், புட் ட்ரேட் எப்போ பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ என்னோட ட்ரேட் அப்படிங்கிறது இதுதான் இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட இது என்ன பிரைஸ், இந்த கிரீன் கலர் இருக்கிறது வந்து நம்மளுடைய மெயின் வேல்யூ பிரைஸ். ஸோ இது வந்து டார்கெட் பிரைஸ். ஓகே, அந்த மேலே இருக்கிறது டார்கெட் பிரைஸ். நான் கீழே இருக்கிற சப்போர்ட் வேல்யூ போடல. ஏன்னா நான் வந்து ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால போடலாம். ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால போடல. ஒருவேளை நீங்கள் ஓவராலாக நிஃப்டிக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த 3வது லைன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான கான்செப்ட். நான் வச்சிருக்கிறது 23,000 சிஇ அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். கம்ப்ளீட்டாக பியூர் இந்த கான்செப்ட் கேட்டிங்க அப்படின்னா பியூர்லி மேக்ஸ் பேஸ்ட் பண்ணது. ஸோ மற்ற எந்த கான்செப்டும் தேவைப்படாது அப்படிங்கிறதையும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கான்செப்டுக்குள்ள போயிடலாம். போன வாட்டி கான்செப்ட்ல வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாதீங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 2 விஷயத்தை மட்டும் வச்சு கம்ப்ளீட் ஃபினான்சியல் டேட்டா அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதோடைய டீட்டெயில் வீடியோ தான். ஒரு நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதை விட இதை வந்து கிளியராக உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பாருங்க. பேசிக்காக அப்படி அக்குமுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு சரியா. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து பிரியாணி செய்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு பிரியாணி செய்றீங்க. இந்த பிரியாணி பண்ணதுக்கு மெயினாக என்ன தேவைப்படுது, வெங்காயம் தேவைப்படுது. ஓகே, உங்களுக்கு வந்து வெங்காயம் தேவைப்படுது. பட் நீங்கள் பிரியாணி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. இந்த வெங்காயத்தோட விலை 40 ரூபாயா, 50 ரூபாயா, 60 ரூபாயும் பார்க்க மாட்டீங்க. கரெக்டா, அது என்ன விலையா இருந்தாலும் நீங்க வாங்கிக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. பட் இதே இடத்துல உங்களுக்கு அந்த வெங்காயம் தேவையே இல்லை. பட் இவ்வளவு இந்த வாரம் ஃபுல்லா நீங்க இந்த வெங்காயத்தோட பிரைஸை நோட் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபான்னு இருந்த இடத்துல 5 ரூபான்னு கிடைக்குது. ஓகே, 5 ரூபான்னு கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 1 கிலோ அப்படிங்கிற தேவையை விட்டுட்டு தேவையே இல்லாத இடத்துல கூட நீங்க அதை வாங்கிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ பேசிக்கா ரீட்டைலர் மைண்ட் செட்டுக்கும் இன்ஸ்டிடியூஷன் மைண்ட் செட்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, அந்த 2 கேள்விக்கும் நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கங்க. இந்த 2 சிலரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கங்க. உங்களுக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தெளிவான பதில கமெண்ட்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இந்த அக்குமுலேஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சைலண்டான பிளேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அர்த்தம் என்ன, மார்க்கெட்டுங்கிறது வந்து எந்த நியூஸும் இருக்காது மார்க்கெட்டை பற்றி. ஓகே, மார்க்கெட்டை பற்றி எந்த நியூஸும் இருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து சடனாக எதுவுமே நல்ல பயங்கரமாக ஃபயராக போய்கிட்டு இருக்கிற இடத்துல மேபி அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஓகே, புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிப்ரவரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் வந்து சைலண்டாக இருந்திருக்கும். கரெக்டாக சைலண்டாக இருக்கும். எந்த விதமான மார்க்கெட் நியூஸ் இருந்திருக்காது, பெருசாக இருந்திருக்காது, பெரிய அப்டேட் இருந்திருக்காது. கரெக்டாக பெரிய அப்டேட் இருந்திருக்காது. பட் அதுக்கப்புறம் மார்ச் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கண்டினியூஸாக மார்ச் வந்து கம்ப்ளீட்டா நியூஸ். ட்ரம்ப் அதை பேசிட்டாரு, ட்ரம்ப் இதை பேசிட்டாரு, ட்ரம்ப் இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, அந்த இடத்துல அதை ஆயிடுச்சு, இந்த இடத்துல இதை ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி நியூஸஸாக பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் எப்படி இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஒரு விஷயம். அக்குமுலேஷன் ஃபேஸ்ல வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்கேயும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா இன்ஸ்டியூஷன் அதை தான் விரும்புவாங்க. பட் நம்ம ஆளுங்க ரீட்டைலர் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் உட்காந்து நியூஸை செக் பண்ணிட்டு என்ன நியூஸ் இருக்கு, இன்னைக்கு நியூஸ் இருக்கு, அன்னைக்கு நியூஸ் இருக்கு, இந்த நியூஸை மட்டுமே தனியாக அப்டேட் போடுறதுக்கு தனியாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு, ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன கண்டுபிடிக்கிறது, என்ன ட்ரிக் அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நீங்க போன டிசம்பர்ல எடுத்துங்க, அப்படி கம்ப்ளீட்டா மார்க்கெட் சைலண்டா வந்திருக்கும். அப்ப நீங்க இந்த ஃபேஸை நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேஸை நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பேசிக்கா இது அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. மேபி அது அக்குமுலேஷன் ஃபேஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, ஓகே, ஒருவேளை ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, இங்க வந்து இந்த இடத்துல அக்குமுலேஷன் நடக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்கலாம், 2 சினாரியோ தான். ஒன்னு இப்படி போறதுக்கான சினாரியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி போறதுக்கான சினாரியா இருக்கலாம். இப்ப இதைத்தான் வந்து நம்ம ட்ரெண்ட்னு சொல்றோம். கரெக்டா, இதை வந்து நம்ம ட்ரெண்ட்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ அக்குமுலேஷன்ங்கிறது வந்து என்னைக்குமே ஒரு சைலண்ட் மேனர்ல நடக்கக்கூடிய விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னைக்குமே
ஒரு பெரிய நாய்ஸியான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து ரொம்ப நாய்ஸ் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்பதான் நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கரெக்டா? அதாவது ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவர் கூட ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுவாரு. நீங்க பஸ்ல போவீங்க, பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு மாப்பிள்ள இன்னைக்கு மார்க்கெட் பத்தியா 1000 பாயிண்ட் விழுந்துருச்சா, நியூஸ் போட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏன் நம்ம தமிழ் சேனல்ஸ், பெரிய பெரிய சேனல்ஸ் மார்க்கெட்டை பத்தி பேசாத ஆட்கள் கூட என்ன பண்ணுமா, சென்செக்ஸ் இன்று 1000 புள்ளிகள் சரிவடைந்தது, 1600 புள்ளிகள் சரிவடைந்ததுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப ரொம்ப ஈஸியா எப்படி ஃபைன் பண்றது? இது அக்குமுலேஷன் பேஸ்ல இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கா? உங்களுடைய சேனல்ஸை பார்த்தாலே போதுமானது. பட் மற்றவங்க பார்க்கறதுக்கும் சரியா, மற்றவங்க சேனலை பார்க்கறதுக்கும் நியூஸை பார்க்கறதுக்கும் ட்ரேட் டெஸ்டிக்கோட சப்ஸ்கிரைபர் பார்க்கறதுக்கும் இங்க வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நியூஸ் வருதுன்னு தோணணும். ஓகே, அப்பதான் சொல்லி கொடுக்குற வீடியோக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயம் நடந்ததா அர்த்தம். ஓகே, ஒண்ணு அது மாதிரி தெரிஞ்சுக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஓகே, நீங்க வந்து மெயினா ஃபைன் பண்ண வேண்டியது, இந்த அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டியூஷனால நடத்தப்படுதா இல்ல ரீட்டைலர்ஸால நடத்தப்படுதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்ஸ்டியூஷனால நடத்தப்பட்டுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல, ரொம்ப மைன்யூட்டான பர்டிகுலர் பிரைஸ்ல நடத்தப்படும். பட் ரீட்டைலரா நடத்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே இப்படி இருக்கும். சரி, அப்படி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, பேசிக்கா இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல லிக்யூரிட்டி கிரியேட் பண்றாங்க. இதுதான் எஸ்எம்சில கான்செப்ட் எடுக்கிறாங்க. லிக்யூரிட்டி கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய எஸ்எல் வந்து ஹிட் பண்றாங்க. ஓகே, எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதோட ட்ரெண்டை கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதை வந்து பீப்புள் என்ன சொல்லுவாங்க? பீப்புள் கால்டு பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1008 டெக்னிக்கல் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. பட் இந்த டெக்னிக்கல் வார்த்தைக்கெல்லாம் பிஹைண்ட் லாஜிக் இதுதான். இப்போ நான் பேசக்கூடிய கான்செப்ட் தான். ஓகே, அப்போ இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்களா ரீட்டைலர் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து ஓகே அப்படிங்கிறது வந்து தெளிவா புரிஞ்சுக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் பண்றது எப்படி ஃபைன் பண்றது? என்னைக்குமே இன்ஸ்டியூஷன் பண்றப்ப ஒரு பெரிய லாங் கேண்டில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கான மார்க்கெட், ஓகே, இன்னைக்கான மார்க்கெட் எடுத்துக்குமா, உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க. இன்னைக்கான மார்க்கெட் பாருங்க. மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய லாங் கேண்டில். சரியா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய லாங் கேண்டில், தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப மைன்யூட்டான பிளேஸ்ல ஒரு இடத்துல அக்குமுலேஷன் நடந்திருக்கு. இந்த பிளேஸ், ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, பாருங்க, முடிஞ்சு போன மார்க்கெட்டை தான் போடுறோம். 22,668 இருந்து 22,600 அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ள அக்குமுலேஷன் நடந்தது. உங்களுக்கு ஒருவேளை இது வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா தெரியும். 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தெரியும். நீங்க ஒரு ஸ்டாக்கையோ இல்ல வந்து இது ஒரு ஆப்ஷனையோ நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அக்குமுலேஷன் நடந்துட்டு என்ன இருக்கு, உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இங்க பாருங்களேன், விக்குக்கான பிரேக் அவுட் கொடுக்கணும். விக்குக்கான பிரேக் அவுட் கொடுத்துச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ட்ரி என்ன மேல போயிருச்சா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ நம்ம மட்டும்தான் இந்த கரண்ட் சினாரியோல என்ன பண்ணணும், இப்போ இல்ல கடைசி 30 நாளா ஒருத்தர் உட்காந்து 34 நாள் நினைக்கிறேன், கரெக்டா 36 நாள் உட்காந்து எந்தெந்த நாளைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் சொல்லிட்டு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது எனக்கு சுத்தமா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியும். இருந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என் வீடியோ பார்த்ததோட நிறுத்திடாம கமெண்ட் பண்ணுங்க. சரியா, அந்த கமெண்ட்ல டவுட் கேளுங்க. அப்பதான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆர்வங்கள் வரும். எல்லாம் எடுத்துங்களேன், 3 நாள் லீவு, 3 நாள்ல 3 வீடியோ போட்டுருக்கலாம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா நம்ம சாட்டர்டே சண்டேல போட வேண்டியது. பட் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒருத்தர் பார்க்கல. 10 பேர் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன், 10 பேர் பாத்துக்கிறான் அந்த வீடியோவை. 10 பேர் பாத்துக்கிறேன். அந்த 10 பேருக்கு நான் வீடியோ பண்ணணும். அந்த 10 பேர் வாட்ஸ்அப்ல உள்ள கான்டாக்ட் தான். அந்த 10 பேரையும் கான்டாக்ட் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அப்புறம் எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு? சரி ரைட்டு, 48 மணி நேரம் கழிச்சு வீடியோ யூஸ் போகும். 100 பேர் பாத்துக்காங்க. சரி, 100 பேர் பாத்துக்காங்க. பெரிய வியூஸ் இல்ல, 2500 கிட்டத்தட்ட 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் இடத்துல 100 வியூஸ் அப்படிங்கிறது பெரிய வியூஸ். நமக்கு யூடியூப் அல்காரிதமே நமக்கு நிறைய சதிகள் பண்ணுது. சரி, நிறைய சதிகள் பண்ணும். இந்த யூடியூப் அல்காரிதம் ஒண்ணுத்துக்காவது அல்காரிதம் தெரிஞ்சுதான் நம்ம போடுறோம். அப்போ நீங்களும் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் இது தெளிவா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் வந்துடலாம். இப்போ வந்து ஆஸ் எ ரீட்டைலரா நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஆஸ் எ ரீட்டைலர் என்ன பண்ணலாம்? இந்த என்ட்ரி, இந்த ரீட்டைலர் அக்குமுலேஷன் என்ட்ரி அப்படிங்கிறது புரிஞ்சு அப்படின்னா இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என்ன எப்படி ஃபைன் பண்ணணும்? இன்ஸ்டியூஷனோட அக்குமுலேஷன் இருக்கிற இடத்துல தான் நீங்க ஜோனை வந்து தேர்ட் பண்ணணும். சரி, ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய செட்டப்போட கிடைக்கிற என்ட்ரியை மட்டும்தான் நீங்க எடுக்கணுமே தவிர எல்லா என்ட்ரியும் எடுக்க கூடாது. நான் இப்படி எடுக்கிற பட்சத்துல எமோஷனல் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓவர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி இந்த செட்டப் வந்தால் மட்டும் தான், இந்த ஃபேஸ்ல இருந்தால் மட்டும் தான். இப்போ அப்ட்ரெண்ட்ல இருக்கு, அப்ட்ரெண்ட்ல எனக்கு இந்த மாதிரி நியூஸ் வருது. ஓகே, அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மேசா மாறப்போது. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் என்ன பிரைஸ்ல அக்குமுலேட் பண்றாங்க? ஒரு பிரைஸ்ல ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆச்சு. இப்போ இந்த பிரைஸ்ல அங்கே அக்குமுலேட் ஆச்சுன்னா ப்ரீவியஸா அதே இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அக்குமுலேட் ஆயிருக்கும். சரியா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகே, அப்போ அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு மார்க்கெட்ல சொல்றாங்க. பாருங்க, ஒரு லாங் கேண்டில் இந்த அக்குமுலேஷன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து 22,785 எடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இங்க அக்குமுலேட் ஆயிருக்கு.
தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நீங்க ப்ரீவியஸ் வரலாறு எல்லா இடத்துல எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஈஸி அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்க வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. ஒண்ணு சரியா. இந்த மாதிரி விஷயத்துல வைக்கா இங்க வந்து ரீட்டைலர்ஸ் வந்து எப்படி ட்ரேடு மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் 99% ஃபோமோல தான். அப்போ அந்த ஃபோமோவை கிரியேட் பண்றதுக்கு மார்க்கெட்டுங்கிறது என்ன பண்ணும் சரியா, மார்க்கெட்டு கீழே போற மாதிரியே ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். கீழே போற மாதிரியே மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல அவங்க அக்குமுலேட் பண்ண வச்சுட்டு, இல்ல கீழே போறதுக்கு முன்னாடி ஒரு அக்குமுலேட் பண்ண வச்சுட்டு 500 1000 ப்ராஃபிட் காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா -4000 -6000 அப்படின்னு போயிடும். ஏன்னா பிகாஸ் இங்க 99% வில் நாட் யூஸ் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படி நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன் சரியா, 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து நான் 110 ரூபாய் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 110 ரூபாய் என்ட்ரி எடுத்திருக்கேன், 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இது என்னது 120 ரூபா வரைக்கும் மேல போயிட்டு இப்போ வந்து அது 108 ரூபா 107 ரூபா வருது. நான் என்ன பண்ண தெரியுமா, இல்ல மார்க்கெட் மேல வந்துடும் வந்துருக்கேன். இப்போ வந்து இது என்ன தெரியுமா, இப்போ வந்து நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன், 95 ரூபா 94 ரூபா 93 ரூபா வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 100 ரூபாங்கிற ஸ்டாப் லாஸை நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த ஸ்டாப் லாஸை எடுத்து விட்டுருவேன். எடுத்து விட்டுட்டு இவர் போவாரு சரி, 60 50 40 30 அப்படின்னு போவாரு. இல்ல வந்துரும் உட்காந்துருப்போம். அது வாழ்க்கையில வரவே வராது சரியா. அது கடைசியில் 0 ஆயிரும். 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லூஸ் த மணி. இந்த கான்செப்ட்ல தான் தெளிவா புரிஞ்சுங்க. இந்த கான்செப்ட் தான். அப்போ நீங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன்று பண்ணாதான் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. சிஸ்டமேட்டிக்கா பிளான் இல்லாம நீங்க வந்து ட்ரேடுக்குள்ள வராதிங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ஓகே, இதுவுமே இன்னும் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. எப்படி இந்த ரீட்டைலர் எப்படி ஃபைன் பண்றது, இன்ஸ்டியூஷன் எப்படி ஃபைன் பண்றது, இப்போ இதுலயுமே வந்து நிறைய பெரிய கான்செப்ட் இருக்கு. நான் 10-15 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போட்டா பெருசா பார்க்க மாட்டீங்கல்ல, 10 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.